ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நாளைக்கு விஜய் டெலி அவார்ட்ஸ் 10th விஜய் டெலி அவார்ட்ஸ் வந்து நாளைக்கு ப்ரோக்ராம் வந்து டெலகாஸ்ட் பண்ண போகிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாரோட மேக்ஸிமம் வந்து ப்ரொமோவுமே பார்க்கப்பட்டுச்சு. பெஸ்ட்டு ஹீரோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் ஆஃப் தி இயர், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எனக்கு அரவிந்த் சேஜோட அந்த வீடியோ எனக்கு ரொம்பவே கண் கலங்க வச்சிருச்சு. பட் அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். இந்த மாதிரி ஒரு சில அவார்ட்ஸ்க்கெலாம் ப்ரொமோ பார்க்கப்பட்டுச்சு. பட் வீக்காக்கான அந்த அவார்டுக்கு ப்ரொமோ வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து ஒரு கேள்வி வந்து அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஏன் வந்து வீக்காவோட எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அதாவது அந்த ஒரு சீன்ஸ் எதுவுமே வந்து ப்ரொமோவில் வரவே இல்லை, வீக்காக்கான சீன்ஸ் எதுவுமே ப்ரொமோவில் வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ விஜய் டெலி அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 டேவாக வந்து டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் ஒரு பார்ட் டெலகாஸ்ட், 2 பார்ட்டாக டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வாரம் ஒரு பார்ட் டெலகாஸ்ட் ஆகும், அடுத்த வாரம் ஒரு பார்ட் டெலகாஸ்ட் ஆகும். எப்படி ப்ரில்யூட் ஷோ 2 பார்ட்டாக டெலகாஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு ஷோமே 2 பார்ட்டாக டெலகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இந்த வாரம் விருது கொடுக்குற அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நம்ம வீக்காக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது வீக்கா விருது வாங்குற மாதிரி ஃபங்க்ஷன், அதாவது அந்த ஒரு சீன் வந்து இந்த வாரம் இல்லை, மேபி அது அடுத்த வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வீக்காக்கான சீன் எதுவுமே ப்ரொமோவில் இல்லை. ஸோ கண்டிப்பாக வீக்காக்கு இந்த வாரம் அவார்ட் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக வீக்காவோட அவார்ட் ப்ரொமோ வந்து அவங்க ப்ரொமோவில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். ஸோ வீக்காவை நம்ம ப்ரொமோவில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் எந்தளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த விஜய் அவார்ட் ஷோக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அது நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறத டெலகாஸ்ட் பண்ணுறதில்ல. அடுத்த வாரம் தான் வந்து விஜய்க்கு டெலகாஸ்ட், வீக்காக்கு டெலகாஸ்ட், வீக்காக்கு அவார்ட் கொடுக்குற அந்த ஒரு மூமெண்ட் வந்து டெலகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வீக்காக்கு கொடுக்குற அவார்ட் ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோமோவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது என்னோட ஒரு கருத்து. ஸோ நாளைக்கு பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும் ஒரு கிளாரிஃபிகேஷன். நிறைய அவார்ட் கேட்டகரி இருக்குது, அதில் சம் கேட்டகரிஸ் மட்டும் தான் ப்ரொமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வீக்காக்கு நாளைக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணல அப்படிங்கும்போது நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பாக நாளைக்கு வந்து வீக்காக்கு அவார்ட் கிடையாது. அடுத்த வாரம் வரப்போகிற அந்த ஒரு பார்ட் 2ல் தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக்கான அவார்டு வந்து இருக்குது. ஸோ இது என்னோட ப்ரொடிக்ஷன் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக வீக்காக்கான சீன்ஸ் கண்டிப்பாக வீக்காக்கு அது நல்லாவே இருக்கும். அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வீக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ரியாலிட்டி ஷோ இருந்தாலும் அது கீழே வீக்காக கூப்பிடுங்க, ஏன் நீயா நான் ஷோவில் கூட வீக்காக கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து வீக்காவை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் எனக்கு அதில் கேட்டுச்சு அந்த அவார்ட் கொடுக்குற அந்த வீடியோ நமக்கு கிடைக்கும்போது. ஸோ தெரில, பட் நல்ல மூமெண்ட்ஸோட தான் வீக்காக்குமே அவார்ட் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்காக தான் நம்மளுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சுவாமிக்கு ஸ்பெஷல் அவார்ட் சொன்னாங்க, பட் எந்த அளவுக்கு உண்மையில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்குங்கிறாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு எபிசோட்ஸ், அதாவது அவார்ட் ஷோ பார்க்கும்போது நமக்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ அதனால் அதை பற்றி எதுவுமே உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடாமல் இருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. தேங்க்யூ.